ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம தங்கமயில் இருக்கு. எடுத்தோன்னே ஏன்டா இந்த பொண்ணோட ஃபேஸை காமிக்கிறாங்கன்னு பார்த்தா, எடுத்தோன்னே குடும்பத்துக்குள்ளே எது இருக்கும், ஃபஸ்ட்டு குழப்பம் தான் இருக்கும். அதை தான் காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம தங்கமயில் போயிட்டு சரவணன்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, என்னாச்சு எல்லாரை விட இந்த குடும்பம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்டால், எல்லார் வீட்லேயும் சண்டை போட்டு சமாதானம் ஆகும், ரொம்ப நாள் எடுக்கும், இங்கே மட்டும் உடனே சமாதானம் ஆயிடுறாங்கன்றாங்க. இது நல்ல விஷயம் தானே மயில், நீ ஏன் மயில் மூஞ்சு தூக்குற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதில் தானே எனக்கு வில்லங்கமே இருக்கேன்னு மனசில் நினைக்க. அது மட்டும் இல்லைங்க, நீ சும்மா இருக்கவும் தான் ஏதாவது தோணுது, நீ வேலைக்கு போன்னு சரவணன் சொன்னோடனே ஐயோ இல்லை நானும் அந்த வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், அவன் வேலைக்கு போகலாம் ஒரு பொண்ணோட அழகா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிக்க முடியாமல் சமாளிச்சு இந்த பொண்ணு பட்ட பாடு இருக்கே, கொஞ்சம் பாவமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சரின்னு சமாளிச்சுட்டு படுத்து தூங்கிடுச்சு. இவர்கிட்ட நம்ம குடும்பத்தை கொளுத்தி போடலான்னு வந்தால் இவர் நம்மள ஐயோ வேலைக்கு போக சொல்கிறாரு, ஐயோ அப்படின்னு நினச்சி இந்த பொண்ணு கொஞ்சம் பயந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. மறுநாள் விடியுதுங்க. விடிஞ்சோடனே வழக்கம் போல தான் ஹாலில் மீட்டிங். எல்லாரும் வந்துட்டாங்க. வந்தோடனே மீனாவும் ராஜு என்னப்பா பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டா, அக்காவும் தங்கச்சி ஒன்றாவே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பொசசிவ்னஸில் பொங்குறாங்க. மீனாக இருந்துட்டு நீங்கள் ஒன்றா இருக்கிறது முக்கியம் இல்லைப்பா, இவங்க ஒரே வயிற்றில் பிறந்தவங்க கிடையாது, ஆனால் இவங்க ஒன்றா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு நம்ம பாண்டியன். அப்பயும் அப்படிங்குது, என்ன தொண்டையில் சிக்கிச்சா கத்தி எடுத்து குத்துருமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா, அதாவது நம்ம கதிரை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாரு நம்ம பாண்டியன். என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என்னால் முடியாது, உங்கள்கிட்ட அசிங்கப்பட முடியாது, அதுக்கு நான் வெளியே அசிங்கப்பட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு வீரமாக சொல்கிறாரு. இவர் தீர சூரராச்சே, இவர்கிட்ட போய் நீங்கள் வம்பளுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தா அடிச்சு விட்டாருங்க. பொசுக்குன்னு கையோங்கரியா பாண்டியா, அதெல்லாம் நல்லா பாப்பா இருக்குது, தோலுக்கு மேலே வசந்த பிள்ளையை போய் அடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது பொறுப்பாக வேலைக்கு போலேன்னு சொல்லிட்டு பெத்த பிள்ளையை அடிப்பாங்க கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் வேலைக்கு போகிற பிள்ளையை அடிக்கிறியப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு பழனி வேறு அட்வைஸ் பண்ணுறாரு வண்டியில் போகும்போது. இவர் ஒரு பக்கத்து சிரிக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.